அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து அஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ அஸாபி வ பாரிக வ சல்லிம் அலைஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் இன்று சிங்கப்பூர் மஸ்ஜித் அப்துல் ரஸாக் பள்ளியில் 74வது மாதாந்திர குர்ஆன் தப்சீர் மற்றும் தமிழ் பயான் நடைபெற உள்ளது. இன்றைய குர்ஆன் தப்சீர் மற்றும் தமிழ் பயானை உரையாற்ற இருப்பவர் சிங்கப்பூர் மஸ்ஜித் அப்துல் கஃபூர் பள்ளியின் தலைமை இமாம் மௌலவி அஜீசுல்லா ஹசனி அவர்கள். இன்ஷா அல்லாஹ் வழமை போல் லொஹர் தொழுகைக்கு பிறகு மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். அதனிடையில் தேநீர் மற்றும் குளிர்பானம் தயார் செய்யப்பட உள்ளது. இன்ஷா அல்லாஹ் தேவைப்படுவோர் வெளிப்பள்ளியில் சென்று பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் இந்த மாதாந்திர தமிழ் பயான் தொடர்ந்து நடைபெறுகிறது 10 வருடங்களாக. அதற்கு உதவி செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது தொடர்ந்து நடைபெற தங்களின் மேலான உதவிகளையும் துவாக்களையும் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய 74வது மாதாந்திர குர்ஆன் தப்சீர் தமிழ் பயானை உரையாற்ற மௌலவி அஜீசுல்லா ஹசனி அவர்களை அழைக்கிறேன். தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فتنادوا مصبحين فنادوا مصبحين أن اغدوا على حرثكم லூஸ் கனெக்டாக இருக்கும். இது போதுமா? فنادوا مصبحين ஆனில் இருக்கா? இதை யூஸ் பண்ணிக்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فتنادوا مصبحين أن اغدوا على حرثكم إن كنتم صارمين فانطلقوا وهم يتخافتون ألا يدخلنها اليوم عليكم مسكين وغدوا على حرد قادرين فلما رأوها قالوا إنا لضالون بل نحن محرومون
قال أوسطهم ألم أقل لكم لولا تسبحون قالوا سبحان ربنا إنا كنا ظالمين فأقبل بعضهم على بعض يتلاومون قالوا يا ويلنا إنا كنا طاغين عسى ربنا أن يبدلنا خيرا منها إنا إلى ربنا راغبون كذلك العذاب ولعذاب الآخرة أكبر لو كانوا يعلمون إن للمتقين عند ربهم جنات النعيم صدق الله العظيم. الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه أجمعين أما بعد وقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن يكاد الذين كفروا ليزلقونك بأبصارهم لما سمعوا الذكر ويقولون إنه لمجنون وقال رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت معلما صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய கிருபையினால இங்கு நடைபெறக்கூடிய மாதாந்திர தப்சீர் வகுப்பை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கபூல் செய்வானாக. தொடர்ந்து இந்த நல்ல காரியம் நடைபெறுவதற்கு தன்னுடைய உடலாலும் பொருளாலும் உதவி செய்யக்கூடிய எல்லோருக்கும் அவர்களினுடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றி நிரப்பமான ஆரோக்கியத்தை அவர்களுக்கு வழங்குவானாக. தொடர்ந்து தொய்வில்லாமல் இது போன்ற நல்ல காரியங்களில் ஈடுபடுவதற்குண்டான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தருள்வானாக என்று துவா செய்த நிலையில் நாம் இன்றைய தப்சீர் வகுப்பை நாம் ஆரம்பம் செய்கிறோம். இப்போது ஓதப்பட்ட அந்த வசனங்கள் சூரத்துல் கலமிலிருந்து ஓதப்பட்டது. 21வது வசனத்திலிருந்து தொடர்ந்து நாம் கடைசி வரை பார்க்க இருக்கிறோம். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, فَتَنَادَوْا مُصْبِحِينَ أَنِ اغْدُوا عَلَى حَرْثِكُمْ إِنْ كُنْتُمْ صَارِمِينَ فَانْطَلَقُوا وَهُمْ يَتَخَافَتُونَ أَلَّا يَدْخُلَنَّهَا الْيَوْمَ عَلَيْكُمْ مِسْكِينٌ. நீங்கள் அறுவடை செய்வதாக இருந்தால் உங்கள் விளை நிலத்திற்கு நீங்கள் செல்லுங்கள், அதில் எந்த ஏழையும் உங்களுக்கு எதிராக நுழைந்து விட வேண்டாம் என்று அவர்கள் தங்களுக்குள் சப்தமாக பேசிக்கொண்டே அவர்கள் காலையை அடைந்தார்கள். வகதவ் அலா ஹர்தின் காதிரீன், அவர்கள் தங்களுடைய விளை நிலங்களுக்கு ஏழைகள் வராமல் இருப்பதை, ஏழைகள் வருவதை தடுக்கக்கூடிய சக்தி உள்ள நிலையிலேயே காலை பொழுதை அவர்கள் அடைந்தார்கள். ஃபலம்மா ரஊஹா காலு இன்னா லதால்லூன், அழிக்கப்பட்டு விட்ட அந்த தோட்டத்தை அவர்கள் பார்த்த நேரத்தில் நாம் வழிதவறி வந்து விட்டோமோ என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். பல் நஹ்னு மஹ்ரூமூன், இல்லை நாம் இழந்து விட்டோம், நம்முடைய பயிர்களை இழந்து விட்டோம் என்பதாக பேசினார்கள். கால அவுசத்துகும் அலம் அகுல்லக்கும் லவ்லா துஸப்பிஹூன், அவர்களில் நல்ல சிந்தனை கொண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு உங்களுடைய ரப்பை தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று நான் சொல்லவில்லையா? காலு சுபஹானக ரப்பினா இன்னா குன்னா ஸாலிமீன், அவர்கள் சொன்னார்கள், ஆம் அவன் பரிசுத்தவன், அவன் பரிசுத்தமானவன், ரப்பு பரிசுத்தமானவன், நாங்கள் தான் வரம்பு மீறிவிட்டோம் என்பதாக சொன்னார்கள். فَأَقْبَلَ بَعْضُهُمْ عَلَى بَعْضٍ يَتَلَاوَمُونَ, அவர்கள் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் குறை பேசிக் கொண்டார்கள். காலு யா வைலனா இன்னா குன்னா தாகீன், எங்களுக்கு கேடு ஏற்பட்டு விட்டதே,
நாங்கள் வரம்பு மீறிவிட்டோமே என்பதாக அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். அசா ரப்புனா யுபுதிலனா ஹைரம் மின்ஹா இன்னா இலா ரப்பினா ராகிபூன். இதைவிட சிறந்த ஒன்றை அல்லாஹ் எங்களுக்கு பகரமாக தரக்கூடும், நாங்கள் எங்களுடைய ரப்பின் மீது நம்பிக்கை வைக்கிறோம் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். கதாலிகல் அஸாப் வல் அஸாபுல் ஆகிரத்தி அக்பர் லவ் கானூ யஅலமூன். இப்படித்தான் நாம் தண்டனை கொடுப்போம், நாளை மறுமையிலும் அவர்கள் இப்படித்தான் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? இன்னலில் முத்தகீன இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்தின் நயீம். அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்கு அவர்களிடத்திலே சுவர்க்கம் இருக்கிறது. அஃபனஜஅலுல் முஸ்லிமீன கல் முஜ்ரிமீன். நாம் எப்படி குற்றவாளிகளை போன்று நல்லவர்களை ஆக்க முடியும்? மாலக்கும் கைஃப தஹ்குமூன். உங்களுக்கு என்ன ஆனது? எதை கொண்டு நீங்கள் தீர்ப்பளிக்கிறீர்கள்? அம்லக்கும் அம்லக்கும் கிதாபுன் ஃபீஹி தத்ருசூன். அம்லக்கும் இல்லையே, கேக்குதா? இந்த அளவு கூட இல்லையே. அம்லக்கும் கிதாபுன் ஃபீஹி தத்ருசூன் இன்னலக்கும் ஃபீஹி லமா தஹய்யரூன். மாலக்கும் கைஃப தஹ்குமூன். நீங்கள் எதை கொண்டு தீர்ப்பளிக்கிறீர்கள்? அம்லக்கும் கிதாபுன் ஃபீஹி தத்ருசூன் இன்னலக்கும் ஃபீஹி லமா தஹய்யரூன். தேர்வு செய்யக்கூடிய உரிமை உங்களுக்கு உண்டு என்று சொல்லக்கூடிய வசனங்கள் உங்களிடத்தில் இருக்கிறதா? அம்லக்கும் ஐமானுன் அலைனா பாலிகத்துன் இலா யௌமில் கியாமா இன்னலக்கும் லமா தஹ்குமூன். நீங்கள் முடிவு செய்வது உங்களுக்குத்தான் என்று ஏதாவது ஒப்பந்தம் செய்து அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? சல்ஹும் ஐயுஹும் பிதாலிக ஸஈம். அவர்களில் யார் இதற்கு பொறுப்பு என்பதாக நபியே நீர் கேட்பீராக. அம்லகும் கிதாபுன் ஃபி அம்லஹும் ஷுரகாஉன் ஃபல்யஅது பிஷுரகாஇஹிம் இன் கானூ ஸாதிகீன். அவர்களுக்கு தெய்வங்கள் இருக்கிறார்களா? அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அந்த தெய்வங்களை கொண்டு வரட்டும். யௌம யுக்ஷஃபு அன் சாகிம் வ யுதுஊன இலா ஸுஜூதி ஃபலா யஸ்ததீஊன். கண்டைக்கால் அவர்கள் இருந்தும் அவர்கள் சஜிதா செய்வதற்கு அழைக்கப்படும் அந்த நாளில் அவர்களால் சஜிதா செய்ய முடியாது. ஹாஷிஅத்தன் அப்சாருஹும் தர்ஹகுஹும் தில்லா வகத் கானூ யுதுஊன இலா ஸுஜூதி வஹும் சாலிமூன். அவர்களின் பார்வைகள் தாழ்ந்திருக்கும், அவர்களை இழிவு சூழ்ந்துவிடும். அவர்களினுடைய உடலில் எந்த விதமான குறைகளும் இல்லாத நிலையிலும் அவர்கள் சஜிதாவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஃபதர்னி வமன் யுகذிபு பிஹாதல் ஹதீஸ் சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன். என்னையும் இச்செய்தியை பொய்யென கருதுபவர்களையும் நபியை நீர் விட்டு விடுவீராக. அவர்கள் அறியாத விதத்தில் அவர்களை நாம் விட்டு பிடிப்போம். வ உம்லீலஹும் இன்ன கைதி மதீன். அவர்களுக்கு அவகாசம் அளிப்பேன், எனது சூழ்ச்சி நிச்சயமாக அவர்களுக்கு உண்டு. அம் தஸ்அலுஹும் அஜ்ரன் ஃபஹும் மின் மக்ரமின் முஸ்கலூன். முஹம்மதே, நீர் அவர்களிடம் கூலி கேட்டு அதனால் அவர்கள் கடன் சுமையை சுமக்கப் போகிறார்களா? அம் இந்தஹுமுல் கைப் ஃபஹும் யக்துபூன். அல்லது அவர்களிடத்திலே மறைவான விஷயங்கள் எதுவும் இருந்து அதை பதிவு செய்து வைத்திருக்கிறார்களா? ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக வலா தகுன் கஸாஹிபில் ஹூத் இத் நாதா வஹுவ மக்லூம். உமது இறைவனின் தீர்ப்புக்காக பொறுத்திருப்பீராக, மீனுடையவர் போல் நீங்கள் ஆகிவிடாதீர்.
அவர்கள் துக்கம் நிறைந்தவர்களாகவே அல்லாஹ்வை அழைத்தார்கள். லௌலா அன் ததாரகஹு நிஅமத்தும் மிர் ரப்பிஹி லனுபித பில் அராஇ வஹுவ மதுமூம். அவர்களினுடைய இறைவனிடத்திலிருந்து அவர்களுக்கு அருள் மட்டும் கிடைக்காமல் இருந்திருந்தால் அவர்கள் வெட்ட வெளியில் எரியப்பட்டிருப்பார்கள். ஃபஜ்தபாஹு ரப்புஹு ஃபஜஅலஹு மினஸ் ஸாலிஹீன். ஆனாலும் அவரை அவர்களுடைய இறைவன் தேர்வு செய்தான், அவர்களை நல்லவர்களாக ஆக்கினான். وَإِنْ يَكَادُ الَّذِينَ كَفَرُوا لَيُزْلِقُونَكَ بِأَبْصَارِهِمْ لَمَّا سَمِعُوا الذِّكْرَ وَيَقُولُونَ إِنَّهُ لَمَجْنُونٌ. முஹம்மதே, இந்த அறிவுரையை செவியேற்ற போது அந்த இறை மறுப்பாளர்கள் உம்மை தன்னுடைய பார்வையாலேயே உம்மை வீழ்த்தி விடுவதற்கு நாடுகிறார்கள். இவர் பைத்தியக்காரர் என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒமா ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன். இது அகிலத்தாருக்கு ஒரு அறிவுரையே என்று வேறு எதுவும் இல்லை. இந்த வசனங்கள் தான் சூரத்துல் கலமினுடைய 21வது வசனத்திலிருந்து இறுதி வரையிலான வசனங்கள். இதனுடைய பின்னணியை தெரிஞ்சாதான் இந்த வசனத்தை புரிஞ்சிக்க முடியும். இந்த வசனத்தை நம்ம அதாவது இந்த பின்னணி வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாதான் இந்த சூறாவினுடைய பொருள் புரியும். இதனுடைய பின்னணி வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, யமன் தேசத்துல ஒரு குடும்பம் இருந்துச்சு, நல்ல பெரிய குடும்பம். அந்த குடும்பத்தினுடைய பெரியவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவரு தன்னுடைய விளை நிலத்துக்கு சென்று வெள்ளாமையை அறுவடை செய்யும் போது சில பங்குகளாக பிரிப்பார். ஒரு பங்கை தனக்காக வேண்டி வச்சுக்குவாரு, ஒரு பங்கை திரும்ப முதலீடு செய்யறதுக்காக வேண்டி மீண்டும் அடுத்து விதைப்பதற்காக வேண்டி எடுத்து வச்சுக்குவாரு. இன்னொரு பங்கை ஏழை எளிய மக்களுக்கு தர்றதுக்காக வேண்டி அதை எடுத்து வச்சுப்பார். அந்த மாதிரி என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏழை எளிய மக்களுக்கு தாராளமாக தர்மம் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த நல்ல பழக்கத்தினால அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய விளைச்சல்ல நல்ல பரக்கத்து செஞ்சான். அதனால நல்ல பெரிய குடும்பமாக பல்கி பெருத்துச்சு. அவர் ரொம்ப செல்வந்தராகவும் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சொல்றாங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது யார் தர்மம் செய்யறாங்களோ அந்த தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா, யார் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த செல்வங்களை அவனுடைய அடியார்கள் பலன் பெறும் வகையில் செலவு செய்கிறார்களோ அதை பார்க்கும் அல்லாஹ் அவனுடைய அருளை அவரிடத்திலேயே விட்டு வைக்கிறான். யார் அல்லாஹினுடைய அருளை பெற்று அல்லாஹினுடைய செல்வத்தை பெற்று அதை அவனுடைய அடியார்கள் பலன் பெறாத வகையில் அதை செலவு செய்கிறார்களோ அவர்களிடத்திலே அல்லாஹ் அந்த அருளை பறித்து விடுகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லலாம். ஒருத்தர் இருக்கிறாரு, அல்லாஹ் கொடுத்திருக்கிற செல்வத்தை அல்லாஹ்வினுடைய அடியார்கள், அதாவது மற்றவர்கள் பலன் பெறும் வகையில் அதை செலவு செய்யறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ் என்ன செய்யறான், அவனுடைய செல்வத்தை அவரிடத்திலேயே விட்டு வைக்கிறான். எந்த ஒருவர் அந்த செல்வத்தை அல்லாஹ்வினுடைய அடியார்கள், அதாவது மற்றவர்கள் பலன் பெறும் வகையில் செலவு செய்யவில்லையோ அப்படிப்பட்டவர்களிடத்திலிருந்து அல்லாஹ் அந்த செல்வத்தை பறித்து விடுகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ் இது. அந்த அடிப்படையில அந்த நபர்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் அறுவடை செய்யும் போதே ஏழை எளிய மக்களுக்கு அதிலிருந்து நிறைய வாரி வழங்கக்கூடியவராக இருந்தார். பிரபலமான ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். இமாம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அவங்க சொல்றாங்க, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இது. ஒரு நபர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி சொன்னா, வானத்தை பார்த்தாரு. வானத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை நோக்கி நகர்ந்து செல்கிறது. அப்ப அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி இந்த மேகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு செல்லுகிறது என்று. அந்த மேகம் எந்த பகுதிக்கு போகுதோ அந்த பகுதிக்கு இவரும் போறார். போனா எல்லா மேகங்களும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து மழை பொழிய ஆரம்பிக்குது. மழை பொழியுது.
மழை பொழியுது, அந்த மழையை பூரா தன்னுடைய விளைச்சலுக்கு சரியான முறையில கீழே ஒருத்தர் இருந்து அதை பயன்படுத்துறார். போதுமான அளவிற்கு அந்த நிலத்துல தண்ணி கிடைச்ச உடனே மழை நின்றுச்சு. இதை பார்த்தவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, எல்லா மேகங்களும் ஒன்று சேர்ந்து குறிப்பிட்ட நிலத்திற்கு வந்து தேவையான அளவிற்கு மழை பொழிந்து நின்று விட்டதே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியம். கீழே பார்த்தா ஒருத்தர் அதை விளைச்சலை அந்த தண்ணியை வந்து சரி செஞ்சு அந்த விவசாயத்துக்கு பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட வந்து இவங்க கேட்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்த பார்த்தேன். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்களுடைய நிலத்தில் மழை பொழிந்தது, இந்த மேகங்கள் எல்லாம் பல இடங்களிலிருந்து ஒன்று சேர்ந்து உங்களுடைய நிலத்திற்கு வந்து பொழிந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதே. கண்டிப்பா உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு நல்ல அமல் இருக்கணும், அல்லாஹ்விற்கும் உங்களுக்குமான அழகான ஒரு தொடர்பு ஒண்ணு இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அல்லாஹ் இந்த அளவிற்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அப்ப அவர் சொன்னாரு, என்கிட்ட ஒரே ஒரு பழக்கம் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒவ்வொரு தடவையும் அறுவடை செய்யும் போது வரக்கூடிய அந்த தானியங்களை மூணா பிரிப்பேன். ஒரு பகுதியை நான் என்னுடைய வீட்டு குடும்ப செலவுக்காண்டி எடுத்துட்டு போயிடுவேன், இன்னொரு பங்கை மீண்டும் விதைப்பதற்காக வேண்டி வைத்துக் கொள்வேன், இன்னொரு பங்கை நான் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து விடுவேன். இந்த பழக்கம் என்கிட்ட இருக்கிறதுனால எனக்கு தேவையான தண்ணீரை அல்லாஹ் தந்து விடுவான் என்பதாக சொன்னார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். இது இந்த அடிப்படையில தான் அந்த யமன் தேசத்துக்காரர்கிட்ட இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஏழை எளிய மக்களுக்கு வந்து விவசாய நிலத்திலிருந்து வரக்கூடியதை கொடுப்பார். அவர் மௌத்தா போறார். அவர் மௌத்தா போனதுக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அதே மாதிரி நிலத்துல விவசாயம் செஞ்சு அறுவடை செய்யக்கூடிய அந்த நேரம் வந்துருச்சு. ஆனா பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி மனசு இல்லை. இவங்க தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம வாப்பா மாதிரி எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா நமக்கு பெருசா எதுவும் கிடைக்காது. அதனால நாம விவரமா என்ன செய்வோம், ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கொடுக்காம எல்லாத்தையும் நாம சரியான முறையில பங்கிட்டு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தங்களுக்குள்ள பேசுறாங்க. தங்களுக்குள்ள பேசும்போது ஒருத்தர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, வேண்டாம், ரப்பு தான் நமக்கு உதவி செஞ்சான், அதனால ரப்பு விரும்புற வகையில நாம செலவு செய்யலாம், அல்லாஹ்வை நம்ம துதிக்கலாம், அவனை மறந்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு. ஆனா அவரோட பேச்சு எடுபடல. ஏன்னா ஒருத்தர் தான் அந்த மாதிரி சொல்றாரு. ஆனா எல்லாருக்கும் என்ன ஆசை அப்படின்னு சொல்லி சொன்னா, யாருக்குமே கொடுக்காம எல்லாத்தையும் நாம தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் மற்றவங்களுக்கு எல்லாம் ஆசை. அதனால இவங்க தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம அறுவடை செய்யறதுக்கு நம்ம விடியறதுக்கு முன்னாடியே போயிடலாம். ஏன்னு சொன்னா, விடிஞ்சதுக்கு அப்புறம் பகல் நேரத்துல நாம அறுவடை செஞ்சோம்னு சொன்னாதான் இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டு ஏழைகள்லாம் வந்துருவாங்க. பொதுவாக அந்த காலத்துல வந்து அறுவடை செய்யக்கூடிய இடத்திலேயே ஏழைங்க வந்துருவாங்க. அவங்களுக்கு தேவையான எதையாச்சும் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதனாலதான் குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க சொத்துக்களை பங்கிடக்கூடிய நேரத்துல யாராச்சும் ஏதாச்சும் நமக்கும் தருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புல யாராச்சும் வந்துட்டா நீங்க என்ன பண்ணுங்க, இதை கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு கொடுத்துருங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். சொத்து பங்கு போடுற நேரத்துல யாராச்சும் நமக்கு ஏதாச்சும் கிடைக்கட்டுமேன்னு சொல்லி ஒரு ஆர்வத்துல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கும் ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப அந்த மாதிரி தான் அந்த அறுவடை செய்யக்கூடிய நேரத்துல ஏழை எளிய மக்கள்லாம் வருவாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் தரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இவங்கள்ட்ட இருந்ததுனால இவங்க தங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னு சொன்னா, நம்ம ரொம்ப காலங்காத்தால போயிடுவோம், விடியற் காலையிலேயே நம்ம போயிடுவோம், போயிட்டு எல்லாத்தையும் அறுவடை செஞ்சு நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துருவோம், எந்த ஏழைக்கும் எதையும் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணி நைட் எல்லாம் தூங்க போயிட்டாங்க. அடுத்த நாள் காலை ரொம்ப விடியற் காலையிலேயே எந்திரிச்சு தன்னுடைய நிலத்துக்கு வராங்க. தன்னுடைய நிலத்துக்கு வந்து பார்த்தா எல்லா தானியங்களும் அப்படியே கருகி போயிருக்குது. அந்த தோட்டமே மொத்தமா கருகி போயிருச்சு. எந்த அளவுக்கு கருகி போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க நம்ம வேற யாருடைய வயக்காட்டுக்கு வந்துட்டோமோ, இல்ல நம்மளுடைய நிலத்துக்கு தான் வந்திருக்கிறோமா, இல்ல வேற எங்கேயாச்சும் வழி தவறி போயிட்டோமா அப்படின்னு சொல்லி தாங்களே பேசிக்கொள்ளும் அளவிற்கு அடையாளமே தெரியாத அளவுக்கு அல்லாஹ் அதை அழிச்சிட்டான். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் ஏழைகளை தடுப்பதற்கு வேண்டுமானால் சக்தி பெற்றிருக்கலாம், ஏழைகளை தடுப்பதற்கு வேண்டுமானால் சக்தி பெற்றிருக்கலாம், ஆனால் நம்முடைய தண்டனையை தடுக்கும் அளவிற்கு யாருக்கும் சக்தி கிடையாது. அதனால அவர்கள் ஏழைகளை தடுப்பதற்காக வேண்டி
என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி திட்டம் போட்டு காலங்காத்தால வந்து அறுவடை செய்யறதுக்கு வந்தாங்க. ஆனா நம்மளுடைய தண்டனையை அவங்க தடுக்க முடியுமா? நாம என்ன செஞ்சிட்டோம்? அந்த அந்த நெற்கதிர்கள், அந்த கதிர்கள் எல்லாத்தையுமே வந்து கரிச்சாச்சு. அவங்க வந்த உடனே பேசிக்கிறாங்க, நம்ம வழி மாறி வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி. இல்ல இல்ல, இது நம்மளுடைய வயல் தான், வேற என்னமோ நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரே குழப்பம். அப்ப அவர் சொல்றார், இது எல்லாமே அந்த வசனங்கள்லயே வரிசையா வருது. அவர்கள் ஏழைகளை தடுப்பதற்கு சக்தி பெற்றிருந்தார்கள். அடுத்த நாள் காலையிலேயே வந்து அறுவடை செஞ்சிடலாம்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணாங்க. ஏழைங்க யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. இவங்க காலை நேரத்துல வந்து பார்க்கும்போது எல்லாம் சருகுகள், அப்படியே அந்த நெற்கதிர்கள் எல்லாம் சருகுகளாக ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நாம கரிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இவங்க பேசிக்கிறாங்க, வேற காட்டுக்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி. இல்ல, நம்மளுடைய நிலத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக்கிக்கிட்டாங்க. அந்த நேரத்துல ஏற்கனவே சொன்னார் இல்லையா, நம்ம இந்த மாதிரி எல்லாம் செய்ய வேண்டாம், நம்மளுடைய வாப்பா எப்படி ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி நாமளும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. அவர் சொன்னார், பாத்தீங்களா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும் வகையில் நாம நடந்துக்கலாம்னு சொல்லி சொன்னேன், ஆனா நீங்க கேட்கல. இப்ப என்ன நினைச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுட்டி காட்டுறார். அப்ப எல்லாம் சொல்றாங்க, காலு சுபஹானக் இன்னா குன்னா தாலிமீன், நிச்சயம் உண்மைதான், அவன் பரிசுத்தமானவன், நாங்கள் தான் தவறிழைத்து விட்டோம், நாங்கள் தான் வரம்பு மீறி விட்டோம் என்பதாக அவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து விட்டார்கள். உணர்ந்ததற்கு பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய வாசகங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் சொல்றாங்க, நாம் அல்லாஹ் மேல நம்பிக்கை வைப்போம், நம்மளுக்கு மிகப்பெரிய இழப்பு, இது மிகப்பெரிய பேரிழப்பு, இதை இன்னும் சிறந்ததை கொண்டு அல்லாஹ் நமக்கு பகரமாக தர வேண்டும் என்று நாம் நம்புவோம் என்பதாக அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா திருந்துறாங்க. இதுல இந்த விஷயத்துக்கு கீழே சில விஷயங்கள் அறிஞர்களால் குறிப்பிடப்படுது. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, குர்ஆன்ல இருக்கக்கூடிய பல செய்திகளை நீங்க பொதுவா படிச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை பூரா அல்லாஹ் சொல்லி அந்த மக்களை அழிச்சிருவான். அழித்ததற்கு பிறகு அந்த அழிக்கப்பட்டவர்களை மற்றவர்களுக்கான படிப்பினையாக அல்லாஹ் ஆக்குவான். இது ஒரு பொதுவான அல்லாஹ்வுடைய சுன்னத் அது. ஆனா இந்த கூட்டத்தார்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர்களை தண்டிக்கல, அதாவது அவர்களுக்கு நேரடியாக வேதனையை அனுப்பாம அவர்களுடைய விளை நிலத்துல தான் அல்லாஹ் என்ன செஞ்சா, நஷ்டத்தை ஏற்படுத்தினான். ஏன்? எல்லாரையும் அவர்களையும் அல்லாஹ் அழித்தான், ஆனால் இவர்களுடைய விஷயத்துல மட்டும் அல்லாஹ் அவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினானே தவிர அவர்களை அல்லாஹ் தண்டிக்கலையே. ஏன் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ் கிட்ட பொதுவா ஒரு சுன்னத்திற்கு என்ன அப்படின்னா, எந்த கூட்டத்தார்களில் நல்லது எடுத்து சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்களோ அந்த கூட்டத்தார்களை அல்லாஹ் ஒரே அடியாக அடிப்பதில்லை. இது அல்லாஹ்வுடைய பொதுவான சுன்னத். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற போது, வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிظுல்மின் வஅஹ்லுஹா முஸ்லிஹூன் என்பதாக சொல்றான். அந்த கூட்டத்தாரை அல்லாஹ் அழிக்கவில்லை, ஏனென்றால் அவர்களில் நல்லதை எடுத்து சொல்லக்கூடியவர்கள், அவர்களுக்கு எச்சரிக்கையை ஊட்டக்கூடியவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை அல்லாஹ் அழிப்பதில்லை. வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிظுல்மின் வஅஹ்லுஹா முஸ்லிஹூன். அவர்களில் சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் செய்த தவறுக்காக வேண்டி அல்லாஹ் அவர்களை தண்டிப்பதில்லை. இது திருக்குர்ஆனுடைய வேறு இடத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு வசனம். அந்த அடிப்படையில அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு தரக்கூடாது என்று முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அவர்களில் ஒருவர் இருந்தார். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம அப்படி செய்ய வேண்டாம், அல்லாஹ் என்ன சொல்றானோ அந்த மாதிரி செய்வோம், ஜக்காத்தை கரெக்டா கொடுத்துருவோம், எல்லாத்தையும் நாம் எடுத்துட்டு போறது சரியில்லை அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒருவர் இருந்த காரணத்தினால அவர்கள் விட்டு வைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு நஷ்டம் மட்டும்தான் ஏற்பட்டுச்சே தவிர அவர்களுக்கு என்ன கொடுக்கப்படல, தண்டனை நேரடியாக கொடுக்கப்படல. இந்த வசனத்துக்கு கீழே ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த வசனம் இருக்குது இல்லையா, வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிظுல்மின் வஅஹ்லுஹா முஸ்லிஹூன் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா, வஅஹ்லுஹா சாலிஹூன் என்பதாக அல்லாஹ் சொல்ல, அதாவது அந்த கூட்டத்தார்கள் பாவம் செய்தார்கள், தவறு செய்தார்கள், அவர்களை அல்லாஹ் அழிக்கவில்லை, அவர்களில் நல்லவர்கள் இருந்த காரணத்தினால் என்பதாக சொல்லல. வஅஹ்லுஹா சாலிஹூன்,
அவர்களில் நல்லவர்களும் இருந்தார்கள், எனவே அவர்களை அழிக்கவில்லை என்பதாக அல்லாஹ் சொல்லல. அவர்களில் சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்கள் இருந்தார்கள், எனவே அழிக்கவில்லை என்பதாகத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். இதை வைத்து பார்க்கும்போது நல்லவர்களாக வாழ்வதை விட அடுத்தவர்களுக்கு நல்லது எடுத்து சொல்லக்கூடியவர்களைத்தான் அல்லாஹ் அதிகம் நேசிக்கிறான் என்பதாக ஹசரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. நல்லவங்களா வாழ்றதை விட அடுத்தவர்களுக்கு நல்லது எடுத்து சொல்லக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். நல்லது எடுத்து சொல்லக்கூடியவர்கள் தான் அந்த சமூகத்தினுடைய பாதுகாவலர்களாக திகழ்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியையும் இதன் மூலமாக நாம புரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் இன்னொரு இடத்துல ஒரு கூட்டத்தாரை அடிச்சதை பத்தி சொல்லும் போது இப்படி சொல்லுவான், அந்த கூட்டத்தார்களை அல்லாஹ் அழித்து விட்டான். ஆனால் அந்த கூட்டத்தார்களில் 3 சாரார் இருந்தாங்க. அதுல ஒரு சாரார் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, இன்னொரு சாரார் நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, இன்னொரு சாரார் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா நல்லதை போய் எடுத்து சொல்லுவாங்க. அப்ப நல்லதையே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க இந்த பாவம் செய்யறவங்கள்ட்ட போய் எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க, நீங்க எதுக்கு அவங்க கிட்ட போய் அதை செய்ய இதை செய்யாதன்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க? அவங்கதான் நீங்க சொல்றதை கேட்கிற மாதிரி இல்லைல்ல, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறான். இது அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஒரு ஊர்ல 3 சாரார் இருக்கிறாங்க. ஒரு சாரார் எப்பவுமே பாவம் தான் செய்யறது, இன்னொரு சாரார் அவங்க பாட்டுக்கு நன்மையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, இன்னொரு சாரார் இவங்க நன்மையை செய்யறதோட சேர்த்து அந்த பாவம் செய்யக்கூடியவங்கள்ட்ட போய் ஏன் பாவம் செய்யறீங்க, நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சாரார். இப்படி 3 சாரார் இருக்கும்போது இந்த நல்லது மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க அந்த நல்லதை செய்யுமாறு ஏவிய அந்த சாராரை பார்த்து சொல்றாங்க, ஏன் அந்த பாவம் செய்யறவங்கள்ட்ட போய் அது எதையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்க சொல்ற எதையும் அவங்க கேட்கிற மாதிரி இல்ல, இப்படி இருக்கும்போது நீங்க பாட்டுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்படி சொல்லும் போது அந்த கூட்டத்தார்கள் சொல்றாங்க, நல்லது ஏவி அந்த கூட்டத்தார்கள் சொல்றாங்க, நாங்க அவங்களுக்கு சொல்றதுக்கு 2 காரணம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, நாங்கள் சொல்வதை கேட்டு அவர்கள் திருந்தினாலும் திருந்தலாம், அல்லது அல்லாஹ்விடத்திலே நாங்கள் காரணம் சொல்வதற்காக அவர்களுக்கு எடுத்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு அந்த நல்லதை எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்த சாரார் அவங்களுக்கு விளக்கம் சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, 2 காரணத்தினாலதான் நாங்க அவங்க கிட்ட போய் நல்லதை எடுத்து சொல்றோம், தீமையை தடுக்கிறோம். 2 காரணம். முதலாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்விடத்தில் காரணம் சொல்வதற்காக. அப்படின்னா என்ன, அவன் இவ்வளவு பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தானே, நீ ஏன் எடுத்து சொல்லல அப்படின்னு அல்லாஹ் என்கிட்ட கேட்கும் போது, நான் எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன், அவன் தான் கேட்கல அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட நான் பதில் சொல்றதுக்காக வேண்டி நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2வது, திருந்தினாலும் திருந்தலாம், அல்லகும் என்தகும், அது உறுதி கிடையாது. அந்த இது திருக்குர்ஆனுடைய வசனம். இது நல்லதை சொல்றதுதான் நம்மளுடைய கடமை, திருந்தித்தான் ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் கிடையாது. அதுல திருந்தலாம், திருந்தாமலும் போகலாம். ஆனால் சொல்லக்கூடியவருக்கு அது நன்மை இருக்கிறது. என்ன, திருந்தினாலும் நன்மை, திருந்தவில்லை என்று சொன்னாலும் நன்மை. எப்படி, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் இவர் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக வேண்டி. அப்ப சீர்திருத்தம் செய்தல் அப்படிங்கிற ஒரு அம்சம் ஒரு சமூகத்திற்கான பாதுகாப்பு என்பதாக சொல்றான். ஒரு சமூகத்துல நல்லவங்க இருக்கிறாங்க, கெட்டவங்க இருக்கிறாங்க. நல்லவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, கெட்டவங்க பாட்டுக்கு அவங்க தவறு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, எப்படிப்பட்ட கூட்டத்தார்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. எப்படிப்பட்ட கூட்டத்தார்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொன்னால், நல்லதை எடுத்து சொல்லக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக இதற்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு அழகான ஒரு வசனம் சூரத்து யாசின் அல்லாஹ் சொல்றான், وجاء رجل من اقصى المدينه رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسالكم اجرا وهم مهتدون. ஒரு வசனம், وجاء من اقصى المدينه رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسالكم اجرا وهم مهتدون. நபிமார்கள் ஒரு சாரார்ட்ட நுபுவத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனா அந்த சாரார் அவங்களை ஏத்துக்கொள்றதுக்கு தயாரா இல்லை. இப்படிப்பட்ட நிலையில இந்த மக்கள் எல்லாம் நபிமார்களை மறுக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஊரினுடைய கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய கூட்டத்தாரை நோக்கி ஓடி வருகிறார். கடைகோடியில் இருந்து அவர் ஓடி வருகிறார். என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, கால யா கௌமி தபிஅல் முர்சலீன், இந்த நபிமார்களை நீங்க ஏத்துக்குங்க, அவங்க உங்ககிட்ட வேற எதையுமே எதிர்பார்க்கல, அவங்கள நீங்க ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
ஆனா அவங்க என்ன செய்யல, ஏத்துக்கலன்றது மட்டும் இல்ல, வந்து சொன்னார் இல்லையா, அவரை கொலை பண்ணிடுறாங்க. அவரை கொலை பண்ணதுக்கு பிறகு வக்கீல துகுலில் ஜன்னா கால யா லைத கௌமி யஅலமூன் பிமா கஃபர லி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன். இதெல்லாம் யாசீன்ல வரக்கூடிய செய்தி தான். அவருக்கு அந்த கொலை செய்யப்பட்ட நிலையில அவருக்கு மலக்குமார்கள் வந்து ஒரு சுப செய்தி சொல்றாங்க, சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி, நீ செஞ்ச காரியத்துக்காக வேண்டி. என்ன காரியம்? அவர்கள் நபிமார்களை மறுத்த போது அவர்களை மறுக்காதீர்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் நசியத்து செஞ்சார். ஆனா இவர் செஞ்ச நசியத்தை அவங்க ஏத்துக்கலன்னு சொல்லி சொன்னாலும் இவருக்கு கீல துகுலில் ஜன்னா, அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்படுகிறது. சுப செய்தி சொல்லப்படுகிற நேரத்தில் அவர் என்ன சொல்றார் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான், பிமா கஃபர லி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன். என்னுடைய கூட்டத்தார்கள் இதை அறிந்து கொண்டிருக்க வேண்டுமே. எதை? எனக்கு சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்படக்கூடிய இந்த விஷயத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே. என்னை அல்லாஹ் மன்னித்து கண்ணியமானவர்களில் என்னை சேர்த்து விட்டதை என்னுடைய கூட்டத்தார்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே என்பதாக அவர் மௌத்தா போனதுக்கு பிறகு அவருக்கு சுப செய்தி சொல்லப்படுகிற நேரத்துல கூட தன்னுடைய கூட்டத்தார்களினுடைய நிலை குறித்து கவலைப்படுகிறார். என்ன அப்படின்னா, இப்படிலாம் நடக்கும்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொன்னா, இப்படிலாம் எனக்கு நடந்துச்சு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னா அவங்க இப்ப வாச்சம் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குமே. அல்லாஹ் மன்னிக்கிறான், கண்ணியமானவர்களோடு சேர்க்கிறான், சுவர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்றான். இந்த செய்திலாம் என்னுடைய கூட்டத்தார்களுக்கு தெரிஞ்சா இப்ப கூட அவங்க திருந்துறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குமேன்னு சொல்லி மௌத்தா போனதுக்கு பிறகும் தன்னுடைய கூட்டத்தார்களினுடைய நலனுக்காக வேண்டி சிந்திக்க கூடியவரை ஹசரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு முஸ்லிம் தன் குறித்து மட்டும் யோசிக்க கூடியவனாக இருக்க மாட்டான், தன்னுடைய சமூகம் குறித்தும் அக்கறை கொள்ளக்கூடியவனாக இருப்பான் என்பதாக ஹசரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த வசனத்துக்கு கீழே சொல்ல வராங்க. இப்ப இந்த வசனத்துல புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கூட்டத்தார்களில் சிலர் நல்லது எடுத்து சொல்லக்கூடியவர்களாக, தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த சமூகத்தினுடைய பாதுகாப்பு என்பதாக நாம் புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது, வல் தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வ யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் என்பதாக சொல்றான். ஒரு சமூகம் என்று சொன்னால் அந்த சமூகத்தில் சிலர் இப்படி இருக்கட்டும். எப்படிப்பட்டவர்களாக? வல் தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர், நன்மையின் பக்கமாக நலவின் பக்கமாக அழைக்கக்கூடிய ஒரு சாரார் இருக்கட்டும். யஅமுரூன பில் மஅரூஃப், நல்ல விஷயங்களை அவர்கள் ஏவட்டும், தீய விஷயங்களை அவர்கள் தடுக்கட்டும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ ஒரு சமூகம் எப்போது அழிக்கப்படாது என்று சொன்னால் அவர்களில் சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்கள் இருக்கும் வரை அந்த சமூகம் அழிக்கப்படாது. ஒரு சமூகம் எப்போது அழிக்கப்படும் என்று சொன்னால் அந்த சமூகத்தில் சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்கள் இல்லாமல் போகிற போது அந்த சமூகம் அழிக்கப்படும். இதுல இன்னொரு விஷயத்தையும் அறிஞர்கள் சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இது மொத்த சமுதாயத்திற்கு மட்டும் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு நியதி இல்ல, இது ஒரு தனிப்பட்ட குடும்பத்திற்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய நியதி என்பதாக சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சமூகத்துல நல்லதை எடுத்து சொல்றவங்க இல்ல, அதனால அந்த சமூகத்தை அழிச்சிட்டான். அந்த சமூகத்துல நல்லதை எடுத்து சொல்றவங்க இருக்கிறாங்க, அதனால அந்த சமூகத்தை விட்டு வச்சுட்டான்னு சொல்லி வெறும் ஒரு சமூகத்தை மட்டும் நாம பார்க்க கூடாது. ஒரு தனிப்பட்ட குடும்பத்தினுடைய அமைப்பிலும் அல்லாஹ்வுடைய சுன்னத் இதுதான் சொல்றாங்க. அப்படின்னா என்ன, ஒரு குடும்பத்துல அவங்கவுங்களும் விரும்புற மாதிரி அவங்கவுங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நல்லதை நினைக்கிறவங்க நல்லது செய்யறாங்க, கெட்டதை ஆசைப்படுறவங்க கெட்டதை செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு நல்லது கொள்ளதை எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த குடும்பத்தை அல்லாஹ் அழிச்சிருவான். அழிச்சிருவானா என்ன, நேரடி அப்படியே வேதனை வராது, ஒண்ணும் இல்லாம சின்ன பின்னமாயி வறுமையிலையும் கஷ்டத்திலையும் போய் கடைசியில குடும்பம் பிரிஞ்சு போய் ஒண்ணு இல்லாம செதிஞ்சு போயிடும். அந்த குடும்பம் பெரிய பின்னணி இல்லாமல் அந்த குடும்பம் ரொம்ப அடையாளம் இல்லாமல் ஆயிரும். அதுதான் அல்லாஹ்வுடைய தண்டனை. இப்போ ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி இருந்தா அந்த குடும்பத்துல நல்லதை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் தான் அந்த குடும்பத்திற்கான பாதுகாவலர்கள். இதை நாம புரிஞ்சுக்கணும். ஒரு குடும்பத்துல நல்லதை எடுத்து சொல்றவங்களே இல்லாம போயிட்டாங்கன்னு சொன்னா அந்த குடும்பம் ரொம்ப நாள் நிலைக்காது. அடுத்த தலைமுறையும் அதற்கு அடுத்த தலைமுறையும் ஒண்ணு இல்லாம போயிடும், அடையாளம் இல்லாம போயிடும், கண்ணியத்தை இழந்துரும், மரியாதை இழந்துரும், அவங்களுக்குன்னு ஒரு நல்ல அடையாளம் இல்லாமல் போயிடும். அதுக்கு பிறகு இருக்கக்கூடியவர்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. எப்ப அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு குடும்பத்துல நல்லதை எடுத்து சொல்லக்கூடிய குடும்ப அங்கத்தினர் இல்லாது போனால். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு புலம்பல் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம சொன்னா யாருங்க ஹஜ்ரத் கேட்கிறா,
அவங்க பள்ளிவாசல்ல மேடையில மைக்க பிடிச்சலாம் சொல்லல. அவங்க எதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய குடும்பத்தை தான் சொல்றாங்க. நம்ம சொன்னா யார் ஹசரத் கேட்கிறான் அப்படிங்கிறது யாரு? அவங்களுடைய பிள்ளைங்க கேட்கல அப்படிங்கறத தான் சொல்றாங்க. அவங்களுடைய குடும்பத்தார்கள் கேட்கல அப்படிங்கறத தான் சொல்றாங்க. சமூகம் கேட்கல அப்படிங்கறத அவங்க சொல்றது இல்ல. இன்னும் ஒரு படி மேல போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மள்ட்ட சொல்றாங்க, நம்ம பையன் இங்கதான் தொழுக வராரு, கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்க பையனெல்லாம் கேட்பாரு, உங்களை பத்தி அடிக்கடி சொல்லுவாரு, அதனால நீங்க சொன்னா கொஞ்சம் கேட்பாரு, கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னங்க சொல்றது? கல்யாண பேச்சு எடுத்தாவே எரிஞ்செறிஞ்சு விழுவுறான், கொஞ்சம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்லுங்களேன். இந்த மாதிரி நிறைய விஷயம், இந்த மாதிரி வேலை சம்பந்தமாக, நண்பர்கள் சம்பந்தமாக, நட்பு சம்பந்தமாக, வெளியூருக்கு ட்ரிப்பு போறாங்கல்ல அது சம்பந்தமாக, இரவுல லேட்டா வராங்கல்ல அது சம்பந்தமாக, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்கிட்ட சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் பள்ளியாசலுக்கு போவார்ல, அவர் என் பையன் தான், கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்ப நான் சொல்றது நீங்க தான் சொல்லணும், நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான்லாம் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன், யாரும் கேட்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவான். அல்லது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சொல்றதுக்கு தயக்கமா இருக்குது, எப்படி சொல்றதுன்னு தெரியல. தான் புள்ள தப்பு செய்யும் போது சொல்றதுக்கு வழி தெரியாமல் ஒரு தகப்பன் புலம்பக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, நாம பார்க்கணும், இப்படி நல்லது எடுத்து சொல்ல முடியாத ஒரு நிலையோ, நல்லது எடுத்து சொல்லப்படாத ஒரு நிலையோ இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த குடும்பத்தை அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன பின்னப்படுத்திடுவான் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதனால ஒரு குடும்பத்திற்கும் சரி, ஒரு சமூகத்திற்கும் சரி, ஒரு ஊருக்கும் சரி, எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னா, சிலர் தவறு செய்கிற போது அந்த தவறை தவறு என்று சுட்டிக்காட்டி அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடியவர்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும். அப்படி இருப்பதுதான் அந்த சமூகத்தினுடைய பாதுகாப்பு. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கக்கூடியவர்களை சுமையாக பார்க்கிறார்கள், அவர்களை வெறுப்போடு பார்க்கிறார்கள், அவர்களை கொஞ்சம் தள்ளி வைத்து பார்க்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்றாலும் கூட இவர்கள் தான் சமூகத்திற்கான பாதுகாவலர்கள் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். குறிப்பாக இந்த சம்பவத்திலையும் அல்லாஹ் அவர்களை அழிக்காமல் விட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, கால அவுசதுஹும் அலம் அகுல்லகும் லௌலா துஸப்பிஹூன். அல்லாஹ் அத இன்னைக்கு உள்ள சூரத்துல் கலம்லயே சொல்றான். என்ன அப்படின்னா, அவர்களின் நிலமெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டதற்கு பிறகு இது நம்முடைய நிலம்தானா என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டு குழம்பி போன நேரத்தில் அவர்களில் ஒருவர் சொன்னார், என்ன அப்படின்னா, லௌலா துஸப்பிஹூன், நான் ஏற்கனவே சொல்லலையா, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலையா, நீங்க தான் அதை கேட்கல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, எந்த அருளை அல்லாஹ் நமக்கு வழங்கினானோ அதற்கு ஷுக்ர் செய்வது, அவனுக்கு நன்றி சொல்லுவது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது என்ன சொல்லுவான்னா, லயின் ஷகர்தும் லஅஸீதன்னகும் என்பதாக சொல்லுவான். நான் உங்களுக்கு வழங்கியதற்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னகும், அதை அதிகப்படுத்தி நான் தருவேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். இது முதலாவது காரணியாக சொல்லுவாங்க. இரண்டாவது காரணி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ் எந்த அருளை வழங்கினானோ அந்த அருளை கொண்டு அவன் விரும்பாத வகையில் செலவு செய்யாமல் இருப்பது, இது இரண்டாவது காரணி. உதாரணமா ஆடம்பரத்தை மார்க்க விரும்பல, அல்லாஹ் விரும்பல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பல. ஆனா அல்லாஹ் கொடுத்த அந்த அருளை கொண்டு நீங்கள் ஆடம்பரத்திற்காக வேண்டி செலவு செய்தாலோ அல்லது அல்லாஹ் எதை தடுத்தானோ அந்த அடிப்படையில் நீங்கள் செலவு செய்வது, அவன் விரும்பாத வகையில் செலவு செய்வது, இப்படி செலவு செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் அவனுடைய அருளை பறித்து விடுவான், அதை அல்லாஹ் நம்மிடத்திலே நிலைக்க செய்ய மாட்டான். இது இரண்டாவது காரணியாக சொல்லுவாங்க. மூன்றாவது முக்கியமான காரணி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, தான தர்மங்கள் செய்வது. எவ்வளவு தூரம் நாம் தான தர்மங்கள் செய்கிறோமோ அவ்வளவு தூரம் அது நம்முடைய செல்வத்திற்கான பாதுகாப்பு. அதனாலதான் தான தர்மம் செய்யுங்கன்னு சொல்ற எல்லா இடத்துலயும் இப்படி சொல்லுவான், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் அப்படின்னு சொல்லுவான், நாம கொடுத்ததுல இருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவான். ஏன், நான் சம்பாரிச்சது நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீ இருந்துடாத, நீ சம்பாரிச்சது இல்ல நான் கொடுத்தது அப்படின்னு சொல்றான். அடுத்தவர்களுக்கு கொடு என்று சொல்லக்கூடியவன் நான் உனக்கு தந்தேன் என்பதை நினைவுபடுத்தி விட்டுத்தான் சொல்லுவான் அடுத்தவங்களுக்கு கொடு. ஏன், நான் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி வரக்கூடாது அல்லவா? அதனால அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி சொன்னா, அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாம் தந்ததிலிருந்து நீ பிறருக்கு வழங்கு என்பதாக சொல்றான். அடுத்தவர்களுக்கு தருவது என்பது நம்முடைய செல்வம் பாதுகாக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணியாக சொல்றாங்க. இந்த உலகத்துல மட்டும் கிடையாது, நாளை மறுமையிலும் மீசானுடைய தராசை நிரப்பக்கூடியது நாம் செய்த தான தர்மங்கள் தான் அப்படிங்கிறத நாம ஞாபகத்துல வச்சுக்கணும். இதுல கூடுதலா ஒரு செய்தி என்ன அப்படின்னா,
அந்த தான தர்மத்தை முடிந்த அளவிற்கு இஹ்லாஸோடு, மன தூய்மையோடு, அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டும் என்று அந்த தான தர்மங்கள் செய்யப்பட வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்கள் நிறைய உண்டு, ஆனால் அதனுடைய நற்கூலியை பெறும் வகையில் அவர்கள் அந்த தான தர்மத்தை செய்வதில்லை. பேரு புகழுக்காக வேண்டி, முகஸ்துதிக்காக வேண்டி, பிறரின் பாராட்டுதலுக்காக வேண்டி ஒருவர் தான தர்மங்களை செய்கிற போது அதற்கான நன்மை என்பது அவர் பெற முடியாமல் போய்விடுகிறது. அதை இழந்துடுறார். காரணம் என்னன்னு சொன்னா, அதுல இஹ்லாஸ் இல்லாததுனால அவர் கோடி கோடியா கொட்டி கொடுத்திருந்தாலும் சரி, அதனுடைய பலனை அவர் பெற முடியாமல் போய்விடுகிறது. இதுல பொதுவாகவே நமக்கு கவனம் வேண்டும். நல்லறங்கள் செய்வது பெரிதல்ல, நல்லறங்களை செய்து அதற்கான கூலியை பெறும் வகையில் அதை செய்து பழக வேண்டும். ஒரு உதாரணத்தை சொன்னா ரொம்ப அழகா புரியும். இமாம் முஸ்தபா சாதிக் அர்-ராஃபிஇ அப்படின்னு சொல்லி தற்காலத்தினுடைய அறிஞர், அவர் இறந்துட்டாங்க. அவங்க நிறைய கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. அதுல வஹியுல் கலம் அப்படின்னு சொல்லி ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அந்த கிதாபுல ஒரு செய்தி ஒண்ணு சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, பஸ்ரால ஹிஜ்ரி 219 ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடந்துச்சு. என்ன நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா, பஸ்ரால ஒரு அறிஞர் இருந்தாரு. அவருடைய பேர் அஹ்மத் இப்னுல் மிஸ்கீன். அவருடைய பேர் அஹ்மத் இப்னு மிஸ்கீன். அவர் கடுமையான வறுமையிலையும் கடுமையான கஷ்டத்திலையும் பாதிக்கப்படுறார். அதனால அவருக்கு சாப்பிடுறதுக்கு கூட உணவு இல்லாத அளவிற்கு கடுமையான வறுமையில பீடிக்கப்பட்டார். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய குடும்பத்தார்கள் பல நாள் சாப்பிடல, பல நாள் அவர்களுக்கு உணவு இல்லை, தண்ணி குடிச்சுக்கிட்டு தான் அவங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு நேரத்துல அஹ்மத் இப்னு மிஸ்கீன் தன்னுடைய வீட்டை வித்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றார். நம்ம வீட்டை வித்துற வேண்டியது, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கு நல்லது பொழுது வாங்கி சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வீட்டை வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தார்கள்ட்ட சொல்லிட்டு வாங்கறதுக்கு ஆளை தேடி கிளம்பி போய்கிட்டு இருக்கிறார். போற வழியில பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் சொல்றாரு, இந்த மாதிரி வீட்டை விற்கலான்னு இருக்கிறேன், தேவைப்பட்டா வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு போறார். இப்ப போற வழியில அபுன் நஸ்ர் அவருடைய நண்பர், அவர்கிட்டையும் சொல்றாரு, வீட்டை விற்கலான்னு இருக்கிறேன். ஏன், என்ன விஷயம்? என்னுடைய குடும்பத்தார்கள் சாப்பிட்டு பல நாள் ஆச்சு, தண்ணியை குடிச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் தான் வாழ்றது, அதனால வீட்டை வித்து அதுல கிடைக்கிற காசை வச்சு குடும்பத்தார்களுக்கு நல்லது உள்ளது சாப்பிடுறதுக்காச்சும் வாங்கி கொடுக்கலாமேன்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே அபுன் நஸ்ர் என்ன பண்றாரு, அவருடைய கையில 2 ரொட்டி வச்சிருந்தார். அந்த ரொட்டியை கொடுத்து, உன்னுடைய குடும்பத்தார்களுக்கு இதை போய் கொண்டு போய் கொடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த ரொட்டியை அவருடைய கையில கொடுத்துட்டு அபுன் நஸ்ர் போயிட்டார். இப்ப அஹ்மத் இப்னு மிஸ்கீனுக்கு ஒரே சந்தோஷம். என்ன, ரொட்டி கிடைச்சிருச்சு, வீட்டுல யார்ட்டையாச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு போறாரு. போற வழியில ஒரு பெண்மணி ஒரு சிறுமியோடு நிற்கிறார். அந்த பெண்மணி அவர்கிட்ட கையேந்தி, என்னுடைய குழந்தை சாப்பிடல, நானும் சாப்பிடல, ஏதாச்சும் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்ப அஹ்மத் இப்னு மிஸ்கீனுக்கு ஒரே குழப்பம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய குடும்பத்தார்களும் சாப்பிடாம தான் இருக்கிறாங்க, ஆனா இந்த பெண்மணியும் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்தா, அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்க்க முடியல. வறுமையினுடைய அடையாளங்களோடு அந்த குழந்தை அப்படி ஏக்கத்தோட பாக்குது. பார்த்த உடனே, நம்ம வீட்டுல உள்ளவங்களாச்சும் கொஞ்சம் பெரியவங்க தான் சமாளிச்சுப்பாங்க, இந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு என்ன பண்றாரு, அந்த ரொட்டி அந்த பெண்மணிகிட்ட கொடுத்துட்டு சொல்றாரு, என்னுடைய குடும்பத்தார்களும் இந்த ரொட்டியின் பக்கம் அதிக தேவையுடையவர்கள் தான். அதாவது என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த சாப்பாடு தேவை தான், இருந்தாலும் இந்த குழந்தையினுடைய முகத்தை பார்க்கும்போது கொடுக்காம என்னால இருக்க முடியல, அதனால இதை வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ரொட்டி அந்த பெண்மணிகிட்ட கொடுக்குறாங்க. இவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டவுடனே அந்த பெண்மணி அழுதுடுறாங்க. என்ன அப்படின்னா, அவருக்கே சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லை, அவருடைய குடும்பத்தார்களுக்கே சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லை, இருந்தாலும் அந்த ரொட்டியை கொடுத்து உதவி செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி அழுதுடுறாங்க. உடனே அந்த ரொட்டியை வாங்கி அந்த குழந்தைகிட்ட கொடுக்கும்போது அந்த குழந்தை அப்படி ஏக்கத்தோட அந்த ரொட்டியை வாங்கிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சிச்சு. அந்த அஹ்மத் இப்னு மிஸ்கீன் சொல்றாரு, இன்று வரை அந்த குழந்தையினுடைய சிரிப்பை என்னால் மறக்க முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த குழந்தை அந்த ரொட்டியை வாங்கின உடனே அந்த குழந்தை சிரிச்சிச்சு இல்லையா, அந்த சிறுமியின் சிரிப்பை இன்று வரை என்னால் மறக்க முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு. அவர் கொடுத்துட்டு இவரும் ஒரு கவலையோட போய்கிட்டு இருக்கிறாரு. ஒரு இடத்துல உட்கார்றார். உட்கார்ந்து இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அபுன் நஸ்ர் அந்த வழியா வர்றார். என்ன இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, அந்த சுப செய்தி வரவில்லையா அப்படின்னு கேட்கிறார். அவங்க கேட்கிறாங்க, சுப செய்தியா, என்ன சுப செய்தி அப்படின்னு. அபுன் நஸ்ர் சொல்றாரு,
ஹுராசான்ல இருந்து ஒரு வியாபாரி வந்தாரு, உன்னுடைய தகப்பனாருடைய பேரை சொல்லி தான் கேட்டு வந்தாரு. உன்னுடைய தகப்பனாருக்கு அவர் ஒரு பெரிய தொகை கொடுக்க வேண்டியது இருந்துச்சான், அதற்குள்ள உன்னுடைய தகப்பனார் இறந்து போனதுனால கொடுக்க முடியாம போயிருச்சு. உன்னுடைய தகப்பனாருக்கு கொடுக்க வேண்டிய அந்த தொகையை அவர் தன்னுடைய வியாபாரத்தில் முதலீடு செய்து அதனுடைய லாபத்தோடு அவர் வந்திருக்கிறார், பொண்ணும் பொருளோட அவர் வந்திருக்கிறார். உன்னுடைய தந்தையினுடைய பேரை சொல்லி தான் கேட்டு வந்தாரு, உங்களுடைய வீட்டை நாங்க காட்டி விட்டோம், அங்கதான் போயிருக்கிறாரு, நீங்க என்ன இங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவர் உடனே எந்திரிச்சு தன்னுடைய வீட்டுக்கு போறார். தன்னுடைய வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த ஹுராசானுடைய வியாபாரி நிறைய திருகங்கள் தீனார்களை கொடுக்கிறாரு. இது முறைப்படி உன்னுடைய தந்தைக்கு சேர வேண்டியது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அஹமது பின் மிஸ்கினுக்கு பெரிய சந்தோஷம், எதிர்பார்க்கவே இல்லையே, சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லைன்னு நினைச்சோம், அல்லாஹ் இவ்வளவு கொடுத்துருக்கிறானே அப்படின்னு சொல்ல அந்த சந்தோஷத்துல அவங்களே சொல்றாங்க, அஹமது பின் மிஸ்கின் சொல்றாங்க, உடனே நான் என்ன பண்ணேன்னு சொல்லி சொன்னா அந்த பெண்மணியையும் அந்த சிறுமியையும் தேடி போனேன், அவங்கள பார்த்துட்டேன். உடனே அவங்கள கூப்பிட்டு வந்தேன். கூப்பிட்டு வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லி கேட்டேன். அவங்களுக்கு தேவையானதை எடுத்து கொடுத்தேன். அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வசதி செஞ்சு கொடுத்து அனுப்புனது மட்டும் இல்ல, என்கிட்ட இருந்த அந்த செல்வத்தை நான் யார் யாரெல்லாம் ஊர்ல கஷ்டப்படுறாங்களோ எல்லாருக்குமே கொடுத்தேன். எந்த அளவுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் என்னுடைய உள்ளத்தில் சொல்லிக் கொண்டேன், நீ நல்லவர்களின் பட்டியலில் இடம் பெற்று விட்டாய். என்னுடைய உள்ளத்துல நான் சொல்லிட்டேன். எப்படி சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, நீ நல்லவர்களின் பட்டியலில் இடம் பெற்று விட்டாய், இந்த ஊரில் மிகப்பெரிய கொடையாளி நீதான் என்பதாக என்னுடைய உள்ளத்திலேயே நான் சொல்லிக் கொண்டேன். அந்த அளவிற்கு எனக்கு கிடைத்ததை நான் மற்றவர்களுக்கு தான தர்மங்கள் செஞ்சேன். ஒரு நாள் நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். தூக்கத்துல ஒரு கனவு ஒண்ணு கண்டேன். அந்த கனவுல மஹ்ஷர் மைதானம் தெரிகிறது. இதுல மக்கள் எல்லாம் அவர்களினுடைய நன்மை மூட்டைகளையும் பாவ மூட்டைகளையும் தூக்கி கொண்டு போகிறார்கள். அதுல நானும் வருதேன். எல்லாரும் மீசான் தராசுக்கு முன்னாடி வரிசையா நிக்கிறாங்க. அவங்களுடைய நன்மையினுடைய மூட்டை பாவத்தினுடைய மூட்டையை சுமந்தவர்களாக நிக்கிறாங்க. அந்த வரிசையில நானும் நிக்கிறேன். எல்லாரும் அவங்களுடைய தராசுல வைக்கப்பட்டு அவர்களும் அதற்கு தகுந்தவாறு கூலி கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நல்லவங்களுக்கு கெட்டவங்களுக்குன்னு சொல்லி அவர்கள் செய்த வினைக்கு தகுந்தவாறு அங்கே முடிவு செய்யப்படுகிறது. கடைசியில நான் வரேன் மீசான் தராசுக்கு முன்னாடி. அப்ப என்னுடைய பாவங்கள் ஒரு பக்கம் வச்சாச்சு, என்னுடைய நன்மைகளை இன்னொரு பக்கம் வைக்கிறாங்க. அந்த நன்மையில நான் என்னென்ன தான தர்மங்கள் எல்லாம் செஞ்சனோ எல்லா தான தர்மங்களும் நன்மையினுடைய தராசில் வைக்கப்படுகிறது, ஒன்று ஒன்றாக வைக்கப்படுகிறது. ஆனால் எந்த நன்மையும் கனமாக இல்லை. என்னுடைய பாவத்தினுடைய மூட்டையை அதனுடைய கனத்தை தாண்டும் வகையில் இல்லை. வைக்கிறாங்க வைக்க பொண்ணும் பொருளும் நான் கொடுத்தவைகள் எல்லாம் வைக்க அதெல்லாம் கொஞ்சம் கனம் இல்லாததாகவே இருக்கிறது. அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, ஹசனத்துன ஹஃபியத்துன் மின் ஷஹவாத்தில் ஹசனா என்பதாக எழுதப்பட்டிருக்கு. அதுல அந்த நன்மையில எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, தன்னுடைய சந்தோஷத்திற்காக வேண்டி தான தர்மங்களை செய்தது அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல எழுதப்பட்டிருக்கு. கடைசியில நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். நாம இவ்வளவு தான தர்மங்கள் செஞ்சோம், கடைசியில எந்த பலனும் இல்லையே அப்படின்னு சொல்லி நான் பயந்து போயிட்டேன். அந்த நேரத்துல கேட்கப்படுது, இவருக்கு வேறு ஏதாவது நன்மை இருக்கிறதா என்பதாக கேட்கப்படுது. அப்ப அந்த 2 ரொட்டி கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. கொஞ்சம் தராசு கனமாச்சு. இன்னும் ஏதாச்சும் இருக்குதான்னு சொல்லி கேட்கப்படுது. அந்த பெண்மணியினுடைய கண்ணீர் துளிகள் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. கொஞ்சம் கனமாகி விட்டது. இன்னும் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கப்படுகிறது. அந்த குழந்தையினுடைய மகிழ்ச்சி கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. என்னுடைய பாவ மூட்டையை தாண்டி என்னுடைய நன்மை கனத்து விட்டது. கது நஜா என்பதாக அங்கே சத்தம் வருகிறது. வெற்றி அடைந்து விட்டார் என்பதாக அங்கே சப்தம் வந்தது. நான் நிம்மதி அடைகிறேன், விழித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? அஹமது பின் மிஸ்கின் சொல்றார். சொல்லிட்டு சொல்றாங்க, விழித்ததற்கு பிறகுதான் எனக்கு ஒரு புத்தி வந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, எந்த பலனையும் எதிர்பாராமல், எந்த முகஸ்துதியும் இல்லாமல், எந்த பெருமையும் கர்வமும் இல்லாமல், எந்த புகழையும் ஆசைப்படாமல் நான் வழங்கிய அந்த 2 ரொட்டி துண்டு, அதை பெற்றவர்களினுடைய கண்ணீர் துளியும் அந்த குழந்தையினுடைய சிரிப்பும் என்னுடைய தராசு தட்டை எவ்வளவு தூரம் கணக்க செய்தது. ஆனால் பெருமையோடு சந்தோஷத்திற்காக நான் வழங்கிய அந்த கொடைகள் எல்லாம் ஒன்றுமின்னாமல் போய்விட்டது என்பதை நான் உணர்ந்து, அதற்கு பிறகுதான் நான் என்னுடைய தான தர்மத்தை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்தேன் என்பதாக அஹமது பின் மிஸ்கின் அவங்க சொல்றாங்க.
இந்த செய்தி வெறும் கதை இல்ல, ஹிஜ்ரி 219 நடந்ததாக முஸ்தபா சாதிக் அர்-ராஃபிஈ தன்னுடைய வஹ்யுல் கலம்ல பதிவு செய்றாங்க இந்த சரித்திரத்தை. இதுல ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, நாம செய்யக்கூடிய இந்த தான தர்மம் சாதாரணமானது இல்ல, விதியையே தாண்டக்கூடியது, அல்லாஹ்வுடைய தக்தீரையே மாற்றக்கூடியது நம்முடைய தான தர்மம். அந்த தான தர்மத்தை எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த புரிதல் நமக்கு இருக்கணும். பேருக்காக புகழுக்காக நாம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த தான தர்மம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படாமல் போயிடும். அந்த விஷயத்துலதான் நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப கவனமா இருந்தாங்க. எந்த விஷயத்துல? நல்லறம் செய்துவிட்டு அதனுடைய நன்மையை பெறும் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறத நாம எத்தனையோ விஷயங்களை சொல்ல முடியும், அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இதுல முக்கியமான ஒரு கண்டென்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஓதுனதுல இறுதி வசனங்கள், லம்மா சமிஉ ذிக்ர வயகூலூன இன்னஹு லமஜ்னூன் வமா ஹுவ இல்லா ذிக்ருல் லில் ஆலமீன். இந்த வசனமும் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். என்ன அப்படின்னு சொன்னா, கண்திஷ்டி ஏற்படக்கூடிய குழந்தைக்கு இந்த வசனத்தை ஓதுவாங்க. சூரத்துல் கலம்ல இருக்கக்கூடிய இறுதி வசனங்கள் இந்த வசனம். இந்த ஆயத்தை கண்திஷ்டி இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஓதுவாங்க. பெரியவங்களும் கண்திஷ்டிக்காக வேண்டி பாதுகாப்பு தேடும் போது இந்த வசனத்தை நாம ஓதிக்கலாம். இந்த வசனத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல காபிர்கள் கண்திஷ்டி போட்டு அவர்களை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் அதுல சொல்றான். அவர்கள் உங்களை வீழ்த்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்பதாக சொல்றான். அவர்கள் கண்திஷ்டி போட்டு உங்களை வீழ்த்துவதற்கு நெருங்குகிறார்கள் அப்படின்னு நல்லா சொல்றான். காத அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தைக்கு நெருங்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி பொருள். பள்ளிக்கு அருகில் நெருங்கி விட்டார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பள்ளிக்கு வந்துட்டார்னு அர்த்தம் இல்ல, பள்ளிக்கு பக்கத்துல வந்துட்டார்னு அர்த்தம். அப்ப கண்திஷ்டி போடுவதற்கு நெருங்கி விட்டார்கள்னா கண்திஷ்டி போடல, ஆனா கண்திஷ்டி போடுவதற்கு அவர்கள் ஆயத்தமாயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த செய்தியை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அதாவது அவர்கள் தங்களுடைய பார்வையாலேயே உங்களை வீழ்த்துவதற்கு அவர்கள் நெருங்கி விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். பொதுவா ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, கண்திஷ்டிங்கிறது உண்மையா, அது இருக்குதா அப்படின்னு சொல்லி. காரணம் என்னன்னா, இது ஒரு மூட நம்பிக்கையினுடைய ஒரு கூறு மாதிரி தெரியும். ஆனா பொதுவாக மார்க்கம் மூட நம்பிக்கையை ஒழிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இது. மூட நம்பிக்கையை முழுமையாக வேறறுத்த மார்க்கம் இது. அப்படி இருக்கும்போது இதுவும் மூட நம்பிக்கையினுடைய ஒண்ணு மாதிரி தான் தெரியும். எப்படி அப்படின்னு சொன்னா, மார்க்கம் சொன்னுச்சு சஃபர் மாசம் பீட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஷவ்வால் மாசத்தையும் பீட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, ஷவ்வால் மாசம் பீடெல்லாம் கிடையாது, ஷவ்வால் மாசத்துலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கல்யாணமே பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஷவ்வால் மாசம் பீடை மாசம், அதுல நல்ல காரியம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா சஃபர, சஃபர் பீடை மாதம் என்பது கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு மூட நம்பிக்கை. எனவே மார்க்கம் அதை அழித்தது. மூட நம்பிக்கை கிடையாது. அப்போ அந்த சகுனம் பார்க்கிறது அப்படிங்கிறது இருக்குது, அதையும் மார்க்கம் தடுத்தது. சகுனம் பார்க்கறதுன்னா என்ன? வலா தியரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சகுனம் பார்ப்பது இருக்குதே அது கிடையாது. சகுனம் பார்க்கறதுன்னா என்ன? பூனை குறுக்க போயிடுச்சு, போச்சு பிரச்சனை தான். விதவையான பெண்ணு வந்துட்டாங்க, போச்சு பிரச்சனை தான். மற்றபடி வேற பள்ளி கத்திருச்சு, நல்ல நேரம் இல்லை, இதுதான் சகுனம் பார்க்கறது. இதையும் மார்க்கம் தப்பு, இது கிடையாது அப்படின்னு சொல்லி மார்க்கம் சொல்லுது. குறி பார்க்கறது அதையும் மார்க்கம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது. இந்த பேய் பிசாசு கதை அதையும் மார்க்கம் இல்லைன்னு சொல்லுது. அப்போ சகுனம் பார்க்கறத மார்க்கம் இல்லைன்னு சொல்லுது. நேரம் பார்க்கறது அதுவும் இல்லைன்னு சொல்லி மார்க்கம் சொல்லுது. நேரத்தை வச்சு நல்லது கெட்டது பார்க்கறது அதுவும் கூடாது, குறி பார்க்கறது அதுவும் கூடாது. பறவை ஜோசியம் இருந்துச்சு. பறவை ஜோசியம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு பறவையை வச்சிருப்பாங்க, அதை வச்சு அதனுடைய அசைவுகளை கொண்டு குறி சொல்லுவது. இந்த பழக்கமும் இருந்துச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல. அப்ப அந்த பறவையை வச்சு குறி பார்க்கறது அதுவும் இல்லை. அப்ப மூட நம்பிக்கையினுடைய எல்லா விஷயங்களையும் இல்லைன்னு சொன்ன மார்க்கம் கண்திஷ்டி விஷயமா என்ன சொல்லுது அப்படின்னு.
சிலர் இன்னைக்கு கந்திஷ்டியை மறுப்பாங்க. காரணம் என்னன்னா, இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் மறுக்கப்படுறதுனால அதுவும் ஒரு விதமான மூட நம்பிக்கை மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அதை மறுப்பாங்க. ஆனா இதை எல்லாவற்றையும் இல்லை என்று சொல்ல மார்க்கம் கந்திஷ்டியை இருக்கிறது என்பதாக சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வல் ஐனு ஹக்குன், கந்திஷ்டி என்பது சத்தியம், உண்மை, இருக்கிறது என்பதாக சொன்னாங்க. இன்னும் ஒரு வார்த்தை கூட்டி சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ்வின் விதியையே முந்தக்கூடிய சக்தி ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது கந்திஷ்டிக்கு இருக்கலாம் என்பதாக சொன்ன. அப்படின்னா கந்திஷ்டிக்கு இருக்கு அப்படின்றது கிடையாது, அல்லாஹ்வினுடைய தக்தீரையே முந்தக்கூடிய ஒன்று இருக்கிறது என்று சொல்வதாக இருந்தால் எதை சொல்லலாம்? கந்திஷ்டியை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, கந்திஷ்டிக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வினுடைய தக்தீருக்கு அடுத்தபடியாக என்னுடைய சமூகத்தில் மரணிப்பது கந்திஷ்டியால் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒரு 20 ஏறக்குறைய 20 ஹதீசுகள் கந்திஷ்டி சம்பந்தமாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, கந்திஷ்டி இருக்கு அப்படின்னு சொல்லி. பிரபலம் இது எல்லாமே புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய சஹீஹான ரிவாயத்து தான். இப்ப நான் மேல சொன்ன எல்லாமே ஆதாரபூர்வமான ரிவாயத்து தான். இது முஸ்லிம்லயும் வருது, புகாரிலையும் வருது. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் அது, என்னுடைய சமூகமே நீங்கள் கந்திஷ்டியிலிருந்து உங்களை பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க. இன்னொரு செய்தி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கந்திஷ்டியிலிருந்து ஓதி பார்த்து கொள்ளுமாறு சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இன்னொரு அழகான ஒரு செய்தி வருது. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஹஜ்ரத் அஸ்மா பின்த் உனைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, ஏன் ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய குடும்பத்தார்கள் எப்பவுமே மெலிஞ்சு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அஸ்மா பின்த் உனைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யார் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு தைரியமான பெண்மணி. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட எது கேட்கறதா இருந்தாலும் ரொம்ப தெளிவா கேட்பாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மெம்பர்ல ஒரு விஷயத்த சொல்லும் போது கூட, நீங்க இப்படி சொல்லலாம், மார்க்கத்தில் இப்படி இல்ல சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி தைரியமா கேட்ட ஒரு பெண்மணி. அதனால எல்லா விஷயத்திலயும் ரொம்ப தெளிவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட அவங்க கேட்ட பெரிய ஒரு ஹதீஸ் ஒண்ணு இருக்குது. அதெல்லாம் அதை கேட்டவங்க எல்லாம் ஹஸ்பா பின்த் உனைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தான். பெண்கள் எல்லாம் ஏதாச்சும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்கள்ட்ட சொல்லிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க கேட்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்க யாருடைய மனைவி அப்படின்னு சொல்லி சொன்னா, ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மனைவி தான் அஸ்மா பின்த் உனைஸ். அதனால நெருக்கமான உறவும் இருக்கிறதுனால அவங்கள பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, என்ன ஜாஃபருடைய குடும்பத்தார்கள்லாம் ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப ஹஜ்ரத் அஸ்மா பின்த் உனைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க, எல்லாம் கந்திஷ்டி தான், எல்லாம் கந்திஷ்டி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அருகீஹிம் அவங்களுக்கு ஓதி பாருங்க, அவங்களுக்கு ஓதி விடுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு சிறுமி நின்று கொண்டு இருக்கிறாங்க. அந்த சிறுமியினுடைய நிறமெல்லாம் அப்படி கருத்து போய் ரொம்ப ரொம்ப அந்த சிறுமியினுடைய நிறமே மாறி போய் இருக்குது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கந்திஷ்டியால் இந்த சிறுமி பாதிக்கப்பட்டிருக்கிறார், எனவே ஓதி பாருங்கள் என்பதாக சொன்னாங்க. ஏறக்குறைய ஒரு 18-20 ஹதீசுகள் கந்திஷ்டி சம்பந்தமாகவே நிறைய வருகிறது. அதனால அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவங்க, இமாம் நபவி ரஹிமஹுல்லாஹ் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, கந்திஷ்டியை ஒருவர் மறுப்பாரை ஆனால் அவர் ஹதீஸை மறுக்கக்கூடியவர்களில் ஆகிவிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹதீஸை மறுக்கக்கூடியவர் அப்படிங்கிறது அது எவ்வளவு பெரிய டேஞ்சரான விஷயம்ன்றது தெரியும். ஹதீஸ் மறுப்பாளர்களில் ஆகிவிடுவார். எதை மறுக்கக்கூடியவர்? கந்திஷ்டியை மறுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இமாம்கள் சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவிற்கு ஆதாரபூர்வமான தகவல்களால் கந்திஷ்டி என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது, இப்ப கந்திஷ்டி இருக்கு அப்படிங்கறதுல நம்பிக்கை வந்துருச்சு, சரி, அதுல இருந்து எப்படி பாதுகாப்பு தேடுறது அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய சில அருளை நீங்கள் மறைத்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் என்பதாக சொன்னார். இந்த ஹதீஸ் ரொம்ப விளக்கமா சொல்லப்பட வேண்டிய விஷயமா இருந்தாலும் சுருக்கமா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, சில பேர் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நல்ல வியாபாரம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு உண்டான எல்லா விதமான திட்டங்களும் தீட்டி அதுக்கு முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. கடைசியில ஃபெயிலியரா போயிடும். ஒரு நல்ல இடத்துல வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க. அவங்க முயற்சி பண்ணி ஒரு இடத்துல வீடு பார்த்து எல்லாம் பார்ப்பாங்க. கடைசியில அது வாங்க போற நேரத்துல ஃபெயிலியரா போயிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்
அதே மாதிரி ஒரு நல்ல பொண்ணோ அல்லது நல்ல மாப்பிள்ளையோ பிள்ளைங்களுக்கு பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கலாம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பொருத்தம்லாம் எல்லாம் கரெக்டா இருக்கும், எல்லா வகையிலயுமே மனசு திருப்தியா இருக்கும். கடைசி நேரத்துல என்னண்டே காரணம் தெரியாத கடைசியில் அது கை கூடாம போயிடும். இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கு எல்லா வகையிலும் முயற்சி செய்து கடைசி நேரத்தில் நெருங்குகிற போது அது தோல்வியில் முடியறத பாக்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரியான அருளை நீங்கள் மறைத்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி செய்யுங்கன்னு சொன்னா இதை வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான திட்டங்கள் இருந்து ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சீங்கன்னு சொன்னா அதை வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. குல்லுதி நிஅமத்தின் மஹ்சூது, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தை. இது குல்லுதி நிஅமத்தின் மஹ்சூதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா அருளுக்கு பின்னாலும் பொறாமை என்கின்ற ஒரு பாதிப்பு இருக்கிறது அப்படிங்கறது அதனுடைய பொருள். அது அதனால நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய அருளை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடாது, ஆடம்பரம் செய்தல் கூடாது. அதை முடிந்த அளவிற்கு மறைத்து கொள்வது என்பது கந்திஷ்டியிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்குண்டான முதலாவது வழிமுறை. இரண்டாவது வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னா, ஓதி பார்க்கிறது. என்னென்ன வசனங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்களோ அந்த வசனங்களை எல்லாம் ஓதி பார்த்து அதன் மூலமாக பாதுகாப்பு தேடலாம். அதுல குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இந்த சூரத்துல் கலம்ல ஓதப்பட்ட இந்த வசனம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல கந்திஷ்டி போடப்படுவதாக சொல்லப்பட்ட அந்த வசனம், இந்த வசனத்தை ஓதலாம். இரண்டாவது குல் சூரா, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இது கந்திஷ்டியிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான அற்புதமான சூரா. இது ரெண்டு. மூணாவது துஆ. துஆ என்ன அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மத்தின் மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மத்தின் வ மின் குல்லி ஐனின் லாம்மா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுத்தந்த பொறாமையிலிருந்து கந்திஷ்டியிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான துஆ. இது தன்னுடைய பேர பிள்ளைங்க ஹஜரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்களுக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துஆவை ஊதி விடுவாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான்காவது, கந்திஷ்டி போட்டவர் யார் என்று தெரிந்தால் அவரை உது செய்ய வைத்து அந்த தண்ணீரை கந்திஷ்டி யாருக்கு பட்டதோ அவர் மீது அவருடைய தலையில் ஊற்றி விடுவது, அந்த தண்ணீரை வைத்து குளிக்க வைப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இவ்வாறு யாராவது உது செய்யும் தண்ணீர் கேட்கப்படுமானால் கொடுத்து உதவுங்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹதீஸ்ல. எப்படின்னா, கந்திஷ்டி போட்டவர் இவர் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா எல்லா தடவையும் தெரிஞ்சிடாது, எல்லா தடவையுமே என்ன செஞ்சிட முடியாது, இவரால தான் கந்திஷ்டி ஏற்பட்டது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா யாரு கந்திஷ்டி போட்டாரோ அவரை உது செய்ய சொல்லி அந்த தண்ணீரை வச்சு என்ன செய்யறது, சிகிச்சை அளிக்கிறது. சிகிச்சை அளிக்கிறதுனா என்ன, அந்த கந்திஷ்டியால் பாதிக்கப்பட்டவரை அந்த தண்ணியை வைத்து குளிக்க வைப்பது. இதுக்கெல்லாம் நிறைய சரித்திரங்கள் சொல்லலாம். அந்த ஆமீர் இப்னு ரபியுடைய பிரபலமான சம்பவம், கந்திஷ்டியில பாதிக்கப்படும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களதான் கூப்பிட்டு என்ன செய்வாங்க, உங்க தண்ணியை கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க தன்னுடைய கை கால் எல்லாத்தையும் கழுவி அந்த தண்ணியை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்புறம் அதை என்ன செய்வாங்க, அந்த சஹாபி மேல ஊத்தி விடுங்கன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு சொல்லுவாங்க, உங்களுடைய சகோதரர்களை ஏன் உங்களுடைய பார்வையால் கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சஹாபியை பார்த்து சொல்லுவாங்க, உங்களுடைய சகோதரர்களை ஏன் பார்வையால் கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. அப்ப எப்பவுமே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அடுத்தவர்களினுடைய அருளை பார்த்து பொறாமை கொள்வதோ பிரமிப்பது இது கூடாது. இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க கந்திஷ்டி என்பது எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றது எப்படின்னா, ஏக்கத்தால், பிரமிப்பால், பொறாமையால் ஒரு அருள் பார்க்கப்படும் போது ஏற்படக்கூடிய ஒன்றுதான் கந்திஷ்டி என்பதாக இமாம் இப்னுல் ஹஜர் அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏக்கத்தால், பிரமிப்பால், பொறாமையால் பார்க்கப்படக்கூடிய ஒன்று அதுதான் கந்திஷ்டி என்பதாக சொல்றாங்க. இதுல இன்னொரு மூணு சொன்னோமா, ஒண்ணு அருளை மறைத்துக் கொள்வதன் மூலமாக பாதுகாப்பு தேடுவது, இரண்டாவது திருக்குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக பாதுகாப்பு தேடுவது, மூன்றாவது துஆவின் மூலமாக பாதுகாப்பு தேடுவது, நான்காவது இது ரொம்ப 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 முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விஷயத்தையே சொன்னாங்க. எப்படி அப்படின்னா, உங்களிலோ, உங்களின் செல்வத்திலோ, உங்களுடைய சகோதரர் விஷயத்திலோ உங்களுக்கு ஒரு அருளை காண கிடைத்தால் அதற்காக வேண்டி பரக்கத்து செய்யுமாறு துவா செய்யுங்கள் என்பதாக சொன்னார். இந்த ஹதீஸ்ல அப்படியே தான் வருது. உங்களிலோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஏன் கந்திஷ்டியே என்ன பாதிக்கும் அப்படின்னு அர்த்தம். உங்களில் ஒரு பிரமிப்பை பார்த்தால், நான் போறேன் கண்ணாடி முன்னாடி நிக்கிறேன், என்ன நம்ம அழகா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னா அதோட வந்துடாதீங்க, பாரக்கெல்லாம் சொல்லிட்டு வந்துருங்க. சரியா? நம்மளுடைய பிள்ளைங்களை பார்ப்போம், சின்ன பிள்ளைங்களுக்கு அதிகமா கந்திஷ்டி பாதிப்பு ஏற்படுறத நம்ம பார்ப்போம். பிள்ளை நல்லா இருந்தாங்க, 2 நாள் நல்லா ஓடிட்டு தெரிஞ்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா உடம்பு சரியில்லாம போயிடுச்சு
அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம புலம்புவோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பிள்ளைங்களே சுட்டித்தனமா பேசுறது விளையாடுறது அதெல்லாம் பார்த்துட்டு நாமளே என்ன செய்யறதுன்னு சொன்னா பிரமிப்பா பார்ப்போம், ஆச்சரியமா பார்ப்போம். என் பேர எனக்கு கூட செல்ல நோண்டதில்லை, என் பையன் பூந்து விளையாடுறான், என் பேர பிள்ளை எனக்கே சொல்லி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நாம என்ன செய்வோம், நம்மளுடைய பிள்ளைகள் விஷயத்துல நாம பிரமிப்போம், ஆச்சரியப்படுவோம், உயர்வாக நினைப்போம். இப்படிலாம் நினைக்கும் போது பாரக்கல்லா சொல்லிடணும். இப்படிலாம் நினைக்கும் போது பாரக்கல்லா சொல்லிடணும். அப்படி பாரக்கல்லா சொல்லல அப்படின்னு சொன்னா பாதிப்பு ஏற்படுத்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இது என்னுடைய செல்வத்தினுடைய விஷயத்துல மட்டும் இல்ல, உன்னுடைய சகோதரரின் விஷயத்து, மற்றவர்களுக்கு அல்லாஹ் எதையாச்சும் ஒன்றை வழங்கினான்னு சொன்னா பாரக் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி துவா செய்யணும். இது 4வது விஷயமாக கந்திஷ்டியிலிருந்து பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்காக வேண்டி மார்க்கம் சொல்லி தரக்கூடிய விஷயம். இன்னும் நிறைய பேசலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மாதம், அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதமா இருக்குது, அவங்கள பத்தியும் பேசலாம் நினைச்சோம், அதுக்கெல்லாம் நேரம் இல்லாம போயிருச்சு. அவர்களை பத்தி நிறைய படிக்கணும், அவர்கள் மேல அதிகமா செலவாத்து சொல்லணும். இந்த மாசம் பொதுவாக அவர்கள் சம்பந்தப்பட்ட மஜ்லிஸ்கள் எல்லா இடங்களிலும் நடைபெறக்கூடிய ஒரு மாசம் இல்லையா? அந்த மஜ்லிஸ்ல கலந்துக்கணும், அங்க பேசப்படக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல நமக்கு இருக்கக்கூடிய அன்பு தான் நாளைக்கு மறுமையில நம்முடைய வெற்றியை தீர்மானிக்க போகுது. அதனால இந்த விஷயத்துல நம்ம கேர்லெஸ்ஸா இருந்துடக்கூடாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை படிக்கிறது, அவர்களின் மீது நேசத்தை ஏற்படுத்திக் கொள்வது, அவர்களின் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்வது, அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றுவதற்கு முயற்சி செய்வது என்று நபி அவர்களோடு நமக்கான தொடர்பை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கணும். குறிப்பாக நம்முடைய இளம் தலைமுறைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அடையாளப்படுத்தணும், அவர்களை அதிகமாக பேசுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை கபூல் செய்து கொள்வானாக. வ ஆகிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. சொல்லிடலாம். இது என்னோடது. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் உஸ்தாத். இன்ஷா அல்லாஹ் எதை கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நல்லவர்களாகவும் நல்லதை எடுத்து கூறுபவர்களாகவும் நடக்க அல்லாஹ் வழிவகுப்பானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் மாதந்தோறும் 2வது ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய மாதாந்திர தமிழ் தப்சீர், குரான் தப்சீர் மற்றும் தமிழ் பயான் வெளியிறது. அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். தங்களின் மேலான ஆதரவுகளையும் துவாக்களையும் அதிகம் உங்களுடைய உதவி செய்து இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடைபெற உதவி புரியுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். அஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.